அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைக்கு பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மச்சான் தீபக் ராஜப்பா அவர்கள். இவர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பல வழக்குகளை கையாண்டிருக்காரு. இப்போ நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நம்ம எந்தெந்த வழக்குகளுக்கு போகலாம், எங்கெல்லாம் நம்ம பாதிக்கப்படுறோம், அது சம்பந்தமாக இவர்கிட்ட கேட்க போறோம். இவர் மாற்றத்தை நோக்கி அமைப்புடைய மாநில தலைவராகவும் இவர் இருக்கிறாரு. மேலும் நான் சட்டம் கற்றுக்கொள்வதற்காக எனக்கு ஒரு உந்துகோலாக உறுதுணையாக இருந்து என்னை இந்த அளவு கொண்டு வந்து நிறுத்தினதுல முக்கிய பங்கு இவரைத்தான் சாரும். இவர் தான் ஒரு குருநாதர் எனக்கு சட்டம் கற்றுக் கொடுத்ததுல. இப்ப வங்கிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாரு, நம்ம ஒரு நகை மதிப்பீடு செய்யும் போது என்னென்ன வழிகாட்டுதல்களை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது சம்பந்தமா நம்மளுடைய கேள்விகளை முன்வைக்கிறோம். இதுக்கு அவருடைய பதில்களை நம்ம கேட்டு பெற்றால் பல இடங்கள்ல அது நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அச்சா வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு வங்கிக்கு போறோம், அவசரமா ஒரு நகையை நம்ம அடை வைக்க போறோம். அப்ப அங்க வங்கியோடைய நகை மதிப்பீட்டாளர் ஒருத்தர் இருப்பாரு. இவர் வங்கியோட ஊழியரா? வங்கியோட ஊழியர் நகை மதிப்பீட்டால் வங்கியோட ஊழியர் ஆக மாட்டார். ஆனா அவங்களும் பல வழக்குகள் உயர் நீதிமன்றத்திலையும் பல நீதிமன்றங்களையும் எங்களை நிரந்தர பணியாளர் ஆக்கணும் அப்படின்னு அவங்களும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு நிரந்தர பணியாளர் ஆக மாட்டாங்க. சரி, அப்ப அவங்களுக்கு சம்பளம் யாரு கொடுக்குறா? அவங்க சேலரி எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் நகை மதிப்பீட்டாளருக்கு அந்த கொடுக்குற பணம் எப்படி வரும்னா, அவங்க நகை மதிப்பீடு செய்கிறாங்கல்ல, அவங்க கொண்டு வர பணத்தை நகை அடவு வைக்க வராங்க. ஒரு பப்ளிக் ஒருத்தர் வராங்கன்னா நகை அடவு வைக்க வருவாங்க. அவங்க கொடுக்குற அந்த நகை மதிப்பீடு செய்வதற்கு ஒரு சில கூலி வைப்பாங்க, ஒரு கமிஷன் வச்சிருப்பாங்க. இப்போ 1,00,000 ரூபாய்க்கு 300 ரூபாய் சில இந்தியன் பேங்க்கு, பட் அந்த ஐஓசி, ஐஓபி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி பேங்க், நேஷனலைஸ் பேங்க்லாம் சில ஒரு இது வச்சிருப்பாங்க. சில பிரைவேட் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வசூல் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஒரு அந்த பணத்தை எப்படின்னா, இவ்வளவுதான் நீங்க பணம் வாங்கணும், இவ்வளவு கமிஷன் வாங்கணும், இது அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும், இந்த பணத்துல மொத்த சேலரி இவங்களுக்கு அப்படின்னு கிடையாது. பட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வங்கிக்கு 300 ரூபாய், ஒரு 330 பேர் வராங்க ஒரு நாள்னா 300 ரூபாய் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9,000 ருபீஸ். ஆமா, ஒரு நாளைக்கு எப்படியும் 30-40 பேர் வருவாங்க அடவு வைக்க வருவாங்க. அது எல்லாம் 40x300 பிரான்ச் மேனேஜரை விட அதிகமா சம்பளம் போகுது. இஸ் த அப்ரைசர்ஸ் கெட்டிங் தி சேலரி மோர் தேன் தி பிரான்ச் மேனேஜர் சேலரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா, பிரான்ச் மேனேஜரோட ஒரு அப்ரைசர் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பட் அந்த அப்ரைசர் அந்த மாதிரி தகுதிக்கு உட்பட்டு வாழ்றாங்க அப்படின்னா, அவங்களோட குடும்ப சூழ்நிலை இன்னைக்கு வரைக்கும் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ரைசர். பட் அந்த பணம், அவ்வளவு பணம் எங்க போகுது அப்போ? இப்ப நம்மளோட கேள்வியே, இப்ப நகை அடை வைக்கிறோம், அந்த அப்ரைசல் அமௌண்ட் எதுல இருந்து எடுக்கப்படணும்? அது அந்த அப்ரைசர் பண்ற அமௌண்ட் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். எப்படின்னா, பொதுமக்கள் எந்த பப்ளிக், இப்போ நான் போறேன் அப்படின்னா, ஒரு பேங்க்குக்கு போறேன் அப்படின்னா, என்னோட அக்கௌண்ட் எடுக்கணும், பணத்தை எடுக்கணும். அப்பதான் அந்த அக்கௌண்டபிலிட்டியில எவ்வளவு அந்த அப்ரைசர் பணம் போகுதுன்னு சொல்லி ஒரு வெளிப்படைத்தன்மை வரும். இந்த வெளிப்படைத்தன்மை இல்லை அங்க. இப்போ இந்தியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பிரான்ச்சில் ஒரு மைக்ரோசெட் பிரான்ச்சு, அதில் நான் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அதை என்ன சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் முடிவு வெட்டல. பட் நான் ஜெயிச்சிட்டேன். நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போட்டு ஜெயிச்சிட்டேன். எப்படின்னா, அந்த அப்ரைசர் செஞ்சது வயலேஷன், கன்சியூமர் வயலேஷன் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க அப்பீல் போயிருக்கிறாங்க. நகை மதிப்பீடு செய்வதற்காக நகை அடை வைக்கிறதுக்கு போறேன். நகை அடைக்கும் போது பிரான்ச் மேனேஜர் அங்கே ஏபிஎம் எடுத்து உட்காந்து, அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது அவர் யாரை சொல்றாங்கன்னா, யாரை கை காட்டுறாங்க? அப்ரைசரை கை காட்டுறாங்க. பொதுமக்களை நம்ம எப்படி பாக்குறோம்னா, அப்ரைசரை ஒரு வங்கி ஊழியரை தான் நம்ம பாக்குறோம். வெளியில இருந்து வர எப்படி பார்ப்பான்? அந்த பேங்க்ல ஒருத்தர் சேம்பர் தனித்தனி செப்பரேட் சேம்பரா உட்காந்துருப்பாங்கன்னா, நம்ம என்ன பார்ப்போம்? அவரு நினைப்போம். ஆனா அவங்க பேங்க் எம்ப்ளாயி கிடையாது. அவங்களுக்கு என்ன ரூல்ல அவங்க பணியை மறுத்துறாங்களா, இன்னும் இருக்கிறதுக்கு எதுவும் வெளிப்படைத்தன்மை கிடையாது. அந்த ரூல்ல வெளியே ஒட்டுறீங்களானா அதுவும் கிடையாது. இப்ப ஒரு பேங்க் நான் போறேன், அங்க பாத்தீங்கன்னா ஒரு நகை அடகு வச்சுட்டு பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துருது. அங்க இருக்கிற அப்ரைசர் என்ன கேட்கிறாரு? சார் 300 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி என்கிட்ட கேஷ் அவர் வாங்குறாரு, அதுக்கு ரசீது தரமாட்டாங்க. பெரும்பாலும் பேங்க் தரமாட்டாங்க. சில வங்கிகள் மட்டும், இப்போ கனரா பேங்க்ல, இப்போ ஸ்டேட் பேங்க்ல சில இதில் பிடிக்கிறாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சில இதில் வெளியில உட்காந்து வாங்குறாங்க. ஒருத்தர் அப்ரைசர் பண்றாரு, ஒருத்தர் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்குது. அவர் எங்களுக்கு ரசீதும் தரமாட்டேன்றாரு, எதுவும் தரமாட்டேன். கேள்வி கேட்டா என்ன பண்றாரு, எங்களை நீ கொண்டு போய் வேற பேங்க்ல வச்சுக்கொண்டாங்க. பட் நாங்க அவசர தேவைக்காக தான் நாங்க போறோம். நாங்க பேங்க்கு அந்த நேரத்துல என்னோட அவசர தேவை பணத்தை ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை விவசாயம் பண்ண வேண்டியிருக்கும், விவசாயத்துல நாளைக்கு தொழில் அடிக்க வேண்டியிருக்கும், நாட்டு நட்ட வேண்டியிருக்கும். இதுக்கு நம்ம பணம் என்ன பண்ணோம்? விவசாய கடன் சொல்றாங்க. அந்த பேங்க்ல பணத்தை அடை வைக்கிறதுக்காக பொதுமக்கள் கிராமத்துல இருந்து வர்றாங்க. அவங்களுக்கு கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. இதான் கொடுக்கணும் போல, இதான் நடைமுறை போல, எல்லாரும் கொடுக்குறாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? கேட்கிற கேள்வி அப்படிதான் நம்ம கேட்பாங்க. இந்த அப்ரைசர் அப்படிதான் கேட்பாரு. எல்லாத்துக்கும் கொடுக்குறான், நீ மட்டும் கேள்வி கேட்கற, நீ ஏன் கேட்கற அப்படிம்பாங்க. அப்ப எல்லாரும் கேள்வி கேட்காம போனோம்னா, அப்ப யாருமே கேள்வி கேட்காம போனீங்கன்னா, அப்ப அந்த பணம் எப்படிதான் போகுது? இப்ப அப்ரைசர் நான் சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் நம்ம பேசணும். இப்ப 30 ரூபாய், சரி 30 பேர் வராங்கன்னா 300 என்று
ஆல்மோஸ்ட் 9,000 rupees பெர் டே. நீங்க 5 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சிருங்க, இது 25 ஒர்க்கிங் டேஸ் போடுங்க. 25 ஒர்க்கிங் டேஸ் இன்ட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு போறது? அவர் எங்கேயோ போயிடுவார், லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருப்பாரு, வாங்கிடுவார் அவரு. அப்ப அந்த பணத்துல யார் டாக்ஸ் கட்டுவா? இப்போ வங்கியை பொறுத்தவரை அதாவது டாக்ஸ் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரும். அக்கௌண்டபிலிட்டி எப்படி கொண்டு வருவேன்? நீங்க தான் நம்மகிட்ட இருந்து காசா வாங்கிடுறாங்களே, பணமா ரசீது இல்லையே. பணமா இவங்க வாங்கிடுறாங்க. பட் அக்கௌண்டபிலிட்டி எப்படி கணக்கிடப்படுது, எப்படி டாக்ஸ் பே பண்றோம்னா அந்த அக்கௌண்ட் பேங்க் வங்கியில எவ்வளவு பணம் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்றோமோ அதை பொறுத்து தான் அங்க நம்ம டாக்ஸ் பே பண்றோம். அதான் டாக்ஸ். அப்போ வங்கி தான் ஒரு முதல் நிலை டாக்ஸ் ஒரு கணக்கீட்டாளரா இருக்கிறாங்க அவங்க. பட் அவங்க சைட்லயே இவ்வளவு முறைகேடுகள் நடக்கும்போது யார்கிட்ட போய் நம்ம முட்டிக்கிட்டு இருக்கிறத போய் கேட்கறது? சரி, இப்ப ரசீது எனக்கு கொடுக்கல, நான் வந்து கன்சியூமருக்கு போகணும். கன்சியூமருக்கு போகணும் அப்படின்னா முதல் கட்டமா நான் என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க நகை மதிப்பீடு செய்ய போறீங்கல்ல, அங்க நகை மதிப்பீடு செய்ய போகும்போது அவங்க கிட்ட பேசுற விஷயங்களை நீங்க ஒண்ணு கடிதமா எழுதி பிரான்ச் மேனேஜர் உடனே இமிடியேட்டா நீங்க கொடுக்கணும், லெட்டரா கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பிரான்ச் மேனேஜர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரான்ச் மேனேஜருக்கு ஒரு அனுமதி இல்லாம அவங்க சேர் போட்டு உட்கார முடியாது. அவங்க சேம்பர் இப்ப நான் போய் உட்காந்துக்கிற முடியுமா? நீங்க போய் உட்காந்துக்க முடியும்? உட்கார முடியாது. ஏன்னா அவர் உள்ளே இருக்கிறார் அந்த சேம்பருக்குள்ள. பேங்க் அந்த கிரேட்டை விட்டு வெளியில உட்கார்ந்துருந்தா நம்ம கேட்க மாட்டோம். கேட்கணும், பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகி போயிரும்ல, அதை கேட்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா வெளியில உட்காந்தா நம்ம பிரான்ச் மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வெளியில உட்காந்துருக்காங்க சார் கேட்டு விட்டு. எங்க சேம்பருக்குள்ள எங்களோட கேட்டுக்குள்ள ஏதாவது நடந்தா சொல்லுங்க, நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. அதனால இவங்க செய்யற ஒவ்வொரு தவறுகளுக்கும் அவர் உயர் அலுவலரான பிரான்ச் மேனேஜர், ஏபிஎம், அவங்கள ரீஜனல் மேனேஜர் எல்லாமே பொறுப்பாவாங்க தான். நம்ம இப்ப வந்து பிரான்ச் மேனேஜருக்கு ஒரு சட்ட அறிவிப்பு மாதிரி நம்ம அனுப்பிடுறோம். சட்ட அறிவிப்பு இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளைண்டா கொடுக்கணும். கம்ப்ளைண்டா கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வழக்கம் போல வாங்கி வச்சுட்டு இவெல்லாம் ஒரு ஆளு தான் கொடுக்குறாங்க. 11வது கடிதம் அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பிரான்ச் மேனேஜர் கீழே வேலை பாக்குறவங்க அந்த அக்கௌண்டபிலிட்டி கொண்டு போறது, அப்புறமா என்ன லோன் வாங்குறது, அது நிறைய வேலைகள் இருக்குது. அப்ப அதுல இருந்து ஒரு பெரிய விஷயம் நினைக்கணும். பட் நினைக்கணும் சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல பணம் போடுறாங்கன்னா அதுல வர இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு சம்பளம் வருது. இன்னொன்னு வரிப்பணமும் சம்பளமே. அவங்க எல்லாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்துக்கோ மக்களோட வரிப்படம் தான் சம்பளம் போகுது. அப்ப அந்த லெட்டரை வந்து நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்து நீ பண்ணீங்கனாலே இது பிரச்சனைகள் முடிஞ்சிடும். இன்னொன்னு நகை மதிப்பீட்டாளர்களுக்கும் அவங்கள ஒரு அரசு பணியா நீங்க கொடுத்தீங்க, மத்திய அரசு பணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வாழுமா இருக்கும். அவங்க இப்படி இந்த கை நீட்டி சம்பளம் வாங்க கை நீட்டு மக்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. மக்களுக்கும் இவங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி இருக்காது இல்ல. இப்ப நம்ம புகார் மனு கொடுத்த உடனே அவர் இன்கேஸ் ஒரு நடவடிக்கை எடுத்தாருன்னா எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாரு? நடவடிக்கை எடுத்தாருன்னா என்ன பண்ணணும், அங்க நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா நீ வாங்க சொல்ற. ஆமா, இவர் தனியா வாங்கிட முடியாது. பணத்தை பொறுத்தவரை ஒரு அப்ரைசர் பண்றோம்னாக்க நாங்க அப்ரைஸ் பண்றோம்னா அந்த அப்ரைஸ் உள்ள தொகையை நிர்ணயிக்கிறது யாரு? ரிசர்வ் பேங்க் தான் நிர்ணயிக்குது. அப்ப ரிசர்வ் பேங்க் நீ கையில வாங்கன்னு சொல்லல, அக்கௌண்ட்ல தான் அக்கௌண்ட்ல கொண்டு வரணும்னு சொல்லுது. அதை நீங்க ஏன் செய்ய சொல்லல? அப்ப இந்த பணம் உங்களுக்கு பங்கு போகுதா? கரெக்ட். பிரான்ச் மேனேஜர் பங்கு போகுதா, இல்ல ஏபிஎம் போகுதா, இல்ல ரீஜனல் போகுதா? ஏன்னா அங்க நடக்கக்கூடிய தவறுகள் அனைத்துக்குமே அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அப்ப அவ்வளவு பணம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? அப்போ இப்ப ஒரு நகை இவ்வளவு நகை அடகு வைக்கப்படுதுன்னா அப்படின்னா அந்த ஈவினிங் வந்து செக் பண்ணணும் எவ்வளவு நகை வந்து ஒருத்தருங்க வந்து மத்திய அந்த ரெனிவல் பண்ணிட்டு போறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணா அந்த ரெனிவல் மீட் எடுத்துட்டு போறது. இப்ப ரெனிவல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அது அடுத்த டாபிக், நம்ம போக வேண்டாம். இப்போ திருப்பி எடுத்துட்டு போறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல உள்ள எவ்வளவு நகை வருது. அப்படி பார்க்கும்போது அதுக்கு எவ்வளவு கமிஷன் உங்களுக்கு தாராளமா கால்குலேட் பண்ண முடியும். கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப நீங்க நோட்டு போட்டு எழுதுறீங்க, அந்த நோட்டு போட்ட அக்கௌண்ட்ல அது எங்க வந்துரும்? வெளிப்படைத்தன்மை வந்துரும் இல்லையே. அப்ப நான் கொடுக்குற அமௌண்ட்டை நீ நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிறீங்களா? அங்க மட்டும் அக்கௌண்டபிலிட்டி வருது, மெசேஜ் அனுப்புறீங்க, அங்க வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், பாஸ்புக்ல இருக்கு, எல்லாம் போடுறோம். அப்ப இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இது நகை மதிப்பீட்டுக்கான பணமே நமக்கு அது எங்க போகுதுன்னு தெரியல. ஆமா, பொதுமக்களும் பொறுத்தீங்கன்னா நகை கூட்டு, அதாவது மதிப்பு கூட்டு பொருளை கொடுத்து மதிப்பு குறைவான தொகையை வீட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. 1 லட்சம் மதிப்பான நகையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 70,000 60,000 அவ்வளவுதான். மதிப்பு குறைவான தொகையை மக்கள் எடுத்துட்டு போறான். அப்ப மக்களோட மதிப்பு கூட்டு தொகை உங்ககிட்ட இருக்குது. அப்ப அதான் நீ பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாரு? வங்கி ஊழியர். வங்கி ஊழியருக்கு யாரு நகையை வாங்கி கொடுக்குறான்னா ஒரு வங்கி ஊழியர் அல்லாத வெளியில உள்ளவங்க ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க. அப்ரைசல் ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாரு. இப்ப நம்ம புகார் மனு அனுப்பிட்டோம், அதுல நடவடிக்கை எடுக்கல. அடுத்து எந்த ஸ்டேஜ்? செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம எங்க போகணும்? அடுத்து நம்ம என்ன பண்றோம், ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அதே பிரான்ச் மேனேஜருக்கு ஒரு லெட்டர், ரீஜனல் மேனேஜருக்கு லெட்டர். அதே புகார் மனு அனுப்பணுமா இல்ல நோட்டீஸ் அனுப்பணுமா? நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புகார் மனு கொடுத்துட்டோம். நோட்டீஸ்ல நம்ம சொல்லிடுறோம் சட்ட அறிவிப்பு வழக்கு தொடரும் அறிவிப்பானை அப்படின்னு போட்டுட்டு கீழே மனுதாரரோட அப்படியே அட்ரஸ் எப்படி ரிவர்ஸ்ல வரணும். இப்போ தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா துரைசாமியாபுரம் கிராமத்தில் வசிக்கும் தங்கவேல் என்பவரது மகன் தீபக் ராஜபாவியார் நான்
தங்களுக்கு அறிவிக்கும் வழக்கு முன்னறிவிப்பு யாதனில் அப்படின்னு கொடுத்து கீழே அவங்க பேரை இல்ல போடணும். அவங்க யார் யாரெல்லாம் அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அதெல்லாம் ரெஸ்பாண்டெல்லாம் உள்ள சேர்க்கணும். அங்கே ரிவர்ஸ்ல வரணும். எப்படின்னா இப்போ தென்காசி மாவட்டம் சிவேரி தாலுகா தென்மலை IOP வங்கி ஊழியர் அப்படி இல்லை, அப்படி ரிவர்ஸ்ல அப்படியே வரணும். வரணும். வங்கி ஊழியராக தங்களுக்கும் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ரெஸ்பான்சர் யாரு? ரீஜனல் மேனேஜர். அது திருநெல்வேலியில இருப்பார், மதுரையில இருப்பார், எங்க நம்ம பார்த்து சொல்லுவோம் அந்த மாதிரி இருப்பார். அவங்களுக்கு நம்ம அனுப்பணும். 2 பேரை பார்ட்டியா போட்டு நம்ம சட்ட அறிவிப்பு கொடுத்து 7 டேஸோ இல்லை 15 டேஸோ நம்ம டைம் கொடுப்போம். அந்த டைம் கொடுத்து கண்டிப்பா அந்த டைமுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு ஒரு நல்ல ஒரு நேர்மையான மேனேஜர், நேர்மையான வங்கி ஊழியர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே நம்மளை கூப்பிட்டு விசாரணை பண்ணி என்ன அமௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்ல கொடுத்து சரி பண்ணுவாங்க. இல்ல நீ முளமாடித்தனம் பண்ண, நீ முடிச்சு வைக்கத்தனம் பண்ண, எல்லா வரையும் நீ உனக்கு ஒரு பங்கு இருக்கோம்னா கண்டிப்பா நீ எதுவும் செய்ய மாட்டேங்க. உனக்கு அங்கே ஒரு லிங்க் இருக்கு, யாருக்கு அந்த அப்ரைசர் வாங்குற சேலரியில பாதி பணம் உனக்கு கொடுக்குறாரா இல்ல ரீஜனல் மேனேஜர் கொடுக்குறாரா சொல்லி தெளிவா அதுல தெரிஞ்சிடும். இப்ப அவர் ஒரு புத்திசாலித்தனமா இருந்தா 30 பேர்ட்ட வாங்கிக்கிறோம், ஒருத்தன் தானே பிரச்சனை பண்றான், அந்த 300 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தப்பிக்கலாம். தப்பிச்சுட்டு அது கொடுத்துட்டேன்னா 29 பேரை நீ வாங்கிக்கலாம். ஒருத்தரை நீ கழட்டி விட்டுறலாம். ஆனா இந்த ஒருத்தரை சமாளிக்க முடியலன்னா 29 பேர்ட்ட வாங்க முடியாது. இதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் மாறும். ஆனா சில வங்கிகள் என்ன பண்றாங்கன்னா இதை ஒரு கண்டுக்கிறதே இல்லை. இப்ப என்னோட வங்கியிலையும் கண்டுக்கிறதே இல்லை, வேலூர் மாவட்டம் காட்பாடி பிராஞ்சில் கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ வர்றத வா போறது போட்டும், என்ன செஞ்சிருவேன், என்ன மிஞ்சி போனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போவேன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போனா என்ன நான் அப்பீல் போவேன், நான் இதை ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட் போவேன். ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட் போனா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்தவரை அடுத்த கன்சியூமர் கோர்ட்டுக்குள்ள வந்துருவோம். கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்த என்ன பண்ணனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சின்ன சின்ன கடைக்காரர்கள் இப்போ மளிகை கடை போடுறோம், ஒரு பேருந்து பஸ் கண்டக்டர் மேல நம்ம கேஸ் போடுறோம், இப்படின்னா என்ன ஆகும்னா இது ஸ்டேட்குள்ளேயே முடிஞ்சிடும். இங்கேயே முடிஞ்சிடும். ஏன்னா எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் போக மாட்டாங்க, அப்பீல் போக மாட்டாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. ரயில்வே, பேங்கிங் செக்டர்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் இவ்வளவு நம்ம கன்சியூமர் ஆகும். அதுல கேஸ் போட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அப்பதான் வரமாட்டார் மனுதாரர் வரமாட்டான். மனுதாரர் மிஞ்சி போனா எங்க வந்துருவான், சென்னை வரைக்கும் அவ்வளவுதான் வரமாட்டான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தைரியம் அவங்களுக்கு என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு. இதனாலதான் மக்கள் பாதிக்கப்படாது. நீ என்ன பண்ணுங்க, அது வங்கியை மூடிரு, எனக்கு வேண்டாம், நான் அக்கௌண்ட் எப்படி கொண்டா, என் பணத்தை நான் எப்படி வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், நான் உழைக்கிற பணத்தை நான் எப்படி கொடுக்கணும் தீர்மானிக்கிறது நான் தான். நீ வங்கி ஊழியர் நீ கிடையாது. அப்ப நீ தானே தீர்மானிக்கிற. அப்ப நீ நீ ஒழுங்கா இருந்தா தானே மக்கள் ஒழுங்கா இருப்பான். மக்கள் ஒழுங்கா டாக்ஸ் பே பண்றதுல நிறைய கணக்கான கள்ள பணம் ஓடுது அப்படின்னு சொல்றீங்க. எப்படி ஓடும், நிற்கும் அது, அதெல்லாம் நிறுத்த முடியாது. நீங்க சரியா இருந்தா மக்கள் ஒழுங்கா இருக்க போறான். சரி, இப்ப நம்ம நோட்டீஸ் கொடுக்குறோம், அதுக்கான ரிப்ளை வரல. சரி, இப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் பண்ணால் கேஸை நம்மளே நடத்தலாமா, வழக்கறிஞர் வச்சுக்கலாமா? இதில் கிராஸ் பண்ணுறதுக்கான எதுவும் கிராசிங் இருக்கா இல்லையா? இதில் கிராசிங் அதாவது கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்தவரை நார்மல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட் மாதிரி கிராசிங் கிடையாது. இங்கே குறுக்கு விசாரணை கிடையாது. இங்கே என்னன்னா ஓரல் ஆர்கியூமெண்ட் தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை சட்ட அறிவிப்பு கொடுத்தோம், அவங்க வழக்கம் போல் எந்த அறிவிப்பும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் நல்லா தான் சொன்ன ஏற்கனவே சொன்னல, அப்படியே சப்போஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணாத அந்த கொடுத்த விஷயங்கள் நம்ம திருப்தி அடையாத பட்சத்தில் ஏற்கனவே அங்கே கன்சியூமர் வயலேஷன் நடந்திருக்குது. நம்ம வித்தவுட் அக்கௌண்டபிலிட்டி பணம் வாங்கியிருக்கிறாங்க. அதுவே இஸ் ஆல்சோ வயலேஷன் ஆஃப் கன்சியூமர் அப்படின்றத விட இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கரப்ஷன். ஊழல் தாங்க. அப்படியே வெளிப்படையா தெரியுதே. நீ பில்லு கொடுக்கலாம் என்ன அர்த்தம், வாங்குற பொருளுக்கு நீ ஒரு ரூபாய் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு நீ ஒரு கணக்கீடு போட்டு 80 பைசா கொடுத்து 20 பைசா டாக்ஸ் எடுக்கிறே இல்லை. வாங்குற தீப்பெட்டியில இருந்து போடுற பெட்ரோல் வரைக்கும் நம்ம டாக்ஸ் ஓட்டுறோம், ஒரு டாக்ஸ் ஓட்டுறோம். அப்போ இவ்வளவு 300 ரூபாய்க்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ அங்கே வயலேஷன் நடந்துருச்சு இல்லை, அப்போ கன்சியூமர் வயலேஷன் விதிமீறல் நடந்திருக்கு, அப்ளிகபிள் ஆயிடுச்சு. என்னதான் அங்கே பதில் கொடுத்தா கூட அங்கே ஒன்றும் கிடையாது. நீ வந்து உப்பு சப்புக்கு ஏதாவது ஒன்று கொடுப்ப. நீ அதை நம்ம ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதே தான் நம்ம நார்மலாக எடுக்கும்போது தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு மேலே போட்டு 35 கீழ் மனு நம்ம கீழே எழுதுறோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல 35ல நம்ம இந்த பெட்டிஷன் தாக்கல் பண்றோம். அதுல மேல மனுதாரர் போட்டு எதிர் மனு எத்தனை 1 2 பேர், அந்த 2 பேர் போட்டு ஏற்கனவே அவங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பி இருப்பாங்கல்ல, அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புனா அந்த என்ன பண்ணணும், அந்த சாராம்சத்தை அப்படியே இதுல ஆமா அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துருச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் அட்டாச் பண்ணிங்க. அப்படிலாம் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அந்த நம்ம ட்ராக்கிங் ரிப்போர்ட் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை போயிட்டு போஸ்டல் ட்ராக்கிங்ல எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு இப்போ என்ன ஈடாக்கில் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த ஈடாக்கில்ல போய் நம்ம வந்து ஆன்லைன்ல ஃபைல் இதுக்கு முன்னால நம்ம நேரா போய் என்னதான் நம்ம எழுதி கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்தாலே கோர்ட்ல கீழே உட்காந்து ஒருத்தங்க கோர்ட்ல அந்த ஜட்ஜுக்கு அசிஸ்டன்ட்ல நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்களே கொடுப்பாங்க, கிளர்க்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க போய் கொடுத்தாலே அவங்க கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. காரணம் இதுல எல்லாம் தப்பு இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணிட்டு நார்மல் கோர்ட் மாதிரி நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மாதிரி கிடையாது, அது மாதிரிங்கெல்லாம் கிடையாதுங்க. நம்ம நேரடியாவே தொடர்பு போடலாம், அவங்களுக்கு தொடர்பு போடலாம், என்னென்ன கரெக்ஷனுக்கு அங்கேயே உட்காந்து
கரெக்ஷன் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு கொண்டு வந்து கரெக்ஷன் பண்ணலாம், இல்லை அவங்க நம்ம ஃபோன் பண்ணி நம்ம கூப்பிடுவாங்க. நம்ம ஒரு நார்மலாகவே நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம மண்டே பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து இது பண்ணிக்கலாம். கொடுத்து நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வந்து ஆன்லைன் ஃபைலிங் ஆயிடுச்சு. இப்போ ஆன்லைனில் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை ஆன்லைன் ஃபைல் பண்ணுறது நம்ம என்ன பண்ணால் அந்த பெட்டிஷன் தாக்கல் பண்ணணும், அங்கே அஃபிடேவிட் ஒன்று தாக்கல் பண்ணணும், நம்ம ஸ்கேன் காப்பி எடுத்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த சட்ட அறிவிப்பு ஒன்று கொடுத்தோம்ல, வழக்கு தொடர்பு அறிவிப்பானே, லீகல் நோட்டீஸ், அதை நம்ம அப்லோட் பண்ணி எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே வரணும். ஒவ்வொன்றா கேட்கும், அது உங்களுக்கு போனோடனே தெரிஞ்சிடும். அதில் சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட நம்ம தொடர்புகளை சொல்லுங்க, நம்ம அதை ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட் அவங்களுக்கு அந்த எல்லாமே ஹார்ட் காப்பி ஒன்று கொடுக்கணும். நம்ம நேரடியாக கொடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக அவனுக்கு கொடுக்கணும். அவங்க வர சொல்லுவாங்க, நம்மளை ஃபோன் பண்ணி நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துடும், கிரியேட் ஆகிடும். நம்ம கேஸ் நம்பர் இதான உடனே நம்ம நேரடியாக ஈட்டாக்கில் போட்டோன்னே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது அது எல்லாமே ஒரு ஃபைல் 5 காப்பி எடுக்கணும். நமக்கு ஒரு காப்பி, எதிர்மனதாருக்கு ஒரு காப்பி, இன்னொரு எதிர்மனை நம்பர் 2 ரீஜனல் மேனேஜர் ஒரு காப்பி ஆச்சா. ஜட்ஜு 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு காப்பி கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு காப்பி. இப்போ என்ன மொத்தம் 5 காப்பி. ஒரு காப்பி ஒரிஜினல் காப்பி, இன்னும் 4 காப்பியை ஒன்று மட்டும் கோர்ட்டு கொண்டு கொடுக்கணும். ஒரு ஜட்ஜு மட்டும் ஒரிஜினல் கொடுத்துருவோம். பட் எல்லாமே நாங்கள் நகல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு நகை வச்சுக்கிறதுக்கு அந்த 2 ரீஜனல் எதிர்மனதார் 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த 2 எதிர்மனதார் இருக்கும். 2 போஸ்டல் கவர் வச்சு அதுல அவங்க 50 ருபீஸ் ஸ்டாம்ப் போட்ட சொல்றாங்க. முன்னாடி 25 ருபீஸ் ஒட்டணும். உங்களுக்கு இது அனுப்புவாங்க. வழக்கு தொடர்பு கொடுத்துருக்காரு ஒருத்தர், நீங்க சம்மன் அனுப்புவாங்க அவங்களுக்கு, அவங்க ஆஜராக சொல்லி. அது நம்ம பணத்தை நம்ம தான் கொட்டணும். அந்த 2 கவர் வச்சு 2 ஸ்டாம்ப் போட்டோம். அது யார் எதுல ஒட்டணும்னா தனியா நம்ம ஜட்ஜி கொடுக்குறோம்ல, அதுல பின்னாலே நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கணும். 2 போஸ்டல் கவர்ல அவங்க அட்ரஸ் எழுதி போஸ்டல் அட்ரஸ் பின்னால அக்னாலஜ்மென்ட் கார்டு எழுதணும். அதுல கோர்ட்டோட அட்ரஸ் எழுதக்கூடாது, யாரோட அட்ரஸ் எழுதணும், அந்த எதிர்மனதாரோட அட்ரஸ் பேக் சைடுல எழுதணும். சென்டர் அட்ரஸ் வந்து கோர்ட் அட்ரஸ் அவங்க சீல் வச்சுக்குவாங்க. அப்படி எழுதணும். அதுல அதை கொடுத்துட்டோம்னா அதுல இப்ப ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதுல என்ன ஃபர்ஸ்ட் நம்ம ஜெராக்ஸ் எடுத்துட வேண்டாம், ஒரு காப்பி மட்டும் நம்ம கொடுங்க. இப்போ ஜட்ஜ் அங்கே கிளர்க்கில் போய் கொடுங்க, அந்த கன்சியூமர் கோர்ட் கிளர்க்கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க திருப்பி ஏதாவது நம்ம மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஜெராக்ஸ் எடுத்து, ஏன்னா எல்லாம் மொத்தமாக நீ ஜெராக்ஸ் எடுத்து எல்லாமே வேஸ்ட்டாக போகும். கிட்டத்தட்ட 40-50 காப்பி இருக்கும் சில ஒரு ஃபைலிங்லாம். சில பார்த்தீங்கன்னா மனுவே 4 பக்கம் வந்துடும். இது தவிர எவிடன்ஸ் அட்டாச் பண்ணுவோம் நம்ம, இப்போ அதுக்கு லீகல் நோட்டீஸ் அட்டாச் பண்ணுவோம். இப்படிலாம் வந்துடும். அதெல்லாம் வந்துடும், நிறையா செலவாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன் வரேன். அப்ப எளிதாக நம்ம வந்து கன்சியூமர்ல வாதாடி வந்து நிவாரணம் பெற்றுக்கலாம். ஆமா, இதுக்கு அட்வொகேட்டே தேவை கிடையாது. இதுல போயிட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்க சம்மன் போயிடும். இப்போ நம்ம கொடுத்த ஒரு வாரத்தில் நம்பர் ஆயிரும். நார்மல் கோர்ட் மாதிரி நமக்கு லேட் ஆகுது, அடுத்த மாசம் அப்படிலாம் கிடையாதுங்க. உடனே வந்து வித்தின் 1 வீக் 2 வீக்ஸ்ல நம்பர் பண்ணிடுவாங்க. நம்பர் பண்ணிட்டு அடுத்து வித்தின் 1 மந்த்ல சம்மன் போயிடும். அவங்களுக்கு சம்மன் போயிட்டு அவங்க சிலையில ஒரு ஆஜராவாங்க. அவங்க வந்து பேங்கிங் செக்டரை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு லீகல் அட்வைசர் அவர் தான் ஆஜராவார். நேராக பிரான்ச் மேனேஜர் யாரும் ஆஜராக மாட்டாங்க, அவர் ஆஜராவார். நீங்களும் அதே டேட்ல போய் ஆஜராகுங்க. உங்களுக்கு வந்து ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க என்னென்ன டேட்ல வாய்தா வரும்னு சொல்லுவாங்க. வாய்தா பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும், பெரும்பாலும் 2 வாய்தா மேலே கேட்கக்கூடாது. நீங்களே ஜட்ஜிட்ட நேரம் சொல்லலாம், ஐயா நான் இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு நான் வரேன், நான் என் வீட்டிலேருந்து வரது இத்தனை கிலோமீட்டர், எனக்கு அந்த வேலை போச்சு, எனக்கு இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கிறேன், இவர் தொடர்ந்து வாய்தா வாங்குறாரு, எனவே வர்ற போற செலவு தொகையை இவர் வந்து வசூல் பண்ணி கொடுங்க. நம்ம தாராளமா கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வழக்குகளையும் வந்து எந்த கோர்ட்ல நடந்தாலும் அந்த வழக்கை வந்து நம்மளுடைய உரிமையல் வழக்காகவே வந்து பின்பற்றி வழக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா சட்டத்திலையுமே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மனித உரிமை ஆணைய சட்டத்திலையும் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தகவல் உரிமை சட்டத்திலையும் அப்படிதான் சொல்றாங்க. அது மாதிரி வந்து அப்ப அந்த நுகர்வோர்லையும் அந்த வழக்கை வந்து உரிமையல் நீதிமன்றமாக கருதி நடத்தி அதுக்கான நிவாரணம் அந்த செலவு தொகை பெற்று தரணும் அப்படின்னு இதுல இருக்கு. தாராளமா கேட்கலாம். 2 வயதா விடக்கூடாது. விட்டு ஏன் விடுறோம் நம்ம, எதுக்கு? அப்ப அடுத்தல என்ன சொல்லு, சும்மா வந்துட்டு போறதுக்கா? ஆமா, வந்து அடுத்த டேட்டு கேட்டு போறது நான் எதுக்கு? அது நீங்க ஆன்லைன்ல கொடுத்தலாமே, ஆன்லைன்ல பாத்துக்கிறோனே. என் போன் நம்பர் கேட்கறீங்களே. இப்போ ஒரு நீதிமன்றம் இப்ப என்ன கேக்குதுன்னா, நம்மளோட போன் நம்பர் கேக்குது, நம்மளோட அட்ரஸ் கேக்குது, நமக்கு இமெயில கேக்குது, எல்லாமே கேக்குறாங்க. மாசம் வாய்தாவில நீங்க மொபைல்லையும் எனக்கு இமெயிலையும் வாய்தா அனுப்பிச்சிடலாமே. நான் நேர்ல வந்து அவசியம் இல்லை. நேர்ல எதுக்கு வர்றேன்? அங்க ஏதாவது ரெமெடி கிடைக்கும், ஏதாவது நமக்கு நிவாரணம் கிடைக்கும் வரோம். நம்ம அந்த டைம்ல அவரு திருப்பி நான் வாய்தா வாங்கும்போது நம்மளும் வாய்தா வாங்கிட்டு போக கூடாது. நமக்கு அட்வொகேட் வச்சோம்னா அவர் என்னது வராரு, அவர் பல கோர்ட்ல பார்ப்பாரு. அட்வொகேட்ஸ் ஒரு கோர்ட் இன்னைக்கு இந்த கேஸுக்கு வரும், இன்னொரு கேட்ல வரும், அதனால அவர் அங்கே போயிடுவார், வாய்தா வாங்குவார். நம்ம வாய்தா வாங்கணும் அவசியம் இல்லையே. அதனால நம்ம நேரடியாவே நம்ம செலவு தொகை கேட்கலாம், வைக்கலாம். அதுக்கப்புறம் 2வது 3வதுல நம்ம ஒரு ஓரல் ஆர்குமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட் ஒன்று ரிட்டன் போடணும். அவங்க நம்ம போட பதில் ஒரு பதில் அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு நம்ம கவுண்டர் போய் அவங்க போடுவாங்க. அந்த கவுண்டர் போய் பார்த்து ரிட்டன் ஆர்குமெண்ட் போடணும். அதுல எவிடன்ஸ் இல்ல, எவிடன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. மற்ற விதமான எவிடன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் ஆர்குமெண்ட் போட்டு ஓரல் ஆர்குமெண்ட் போடுவாங்க. ஓரல் ஆர்குமெண்ட் அவங்களும் வரும், நம்மளும் வருவோம். அப்பதான் அந்த பிரான்ச் மேனேஜர் உள்ள வருவார்.
பிரான்ச் மேனேஜர் உள்ள கூட்டு வருவாங்க. அப்போ நான் ஓரல் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது தான் அப்போ டேரக்டா பிரான்ச் மேனேஜர் கேட்பாரு, என்ன அங்கே கான்ட்ரவர்சி நடந்துச்சு, என்ன வயலேஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. நம்ம அது ஓரலாவே நம்ம பேசலாம். பேசலாம். அப்போ அவங்க சைடில் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம குறுக்க பேசக்கூடாதாங்க. ஓ, அவங்க சொல்றத அங்க பதிவு செய்யற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்கணும். ஏன்னா ஜட்ஜு கோவம் வந்துடும் அவருக்கு. அதான். அவர் டக்குன்னு என்ன பண்ண வரா, கண்டப்ட் போட்டுருவா, ஏதாவது ஒன்று வெளியே போவாங்க, ஏதாவது பண்ணாலே நமக்காக தான். கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்த வரையும், தகவல் அறியும் உரிமை சட்டம், தகவல் ஆணையத்தை பொறுத்த வரையும் மனுதாரருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அங்க சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது தாராளமா நமக்கு தான் முன்னுரிமை. வயலேஷன் நடந்துச்சு அப்படின்னாலே அங்க ப்ரூஃப் ஆயிருச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா அவங்க இது பண்ண மாட்டான். இல்ல அவங்க சட்ட அறிவிலே கொடுத்துருக்கணுமே. ஆமா, நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறோம், எதுல ஒரு தாக்குமுன்னா அப்பயே கொடுத்துருக்கணும். அப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அவங்க தாராளமா கொடுத்துருக்கலாம். அப்பயே நம்ம கூட்டு பேசியிருக்கணுமே. நீ கொடுக்கலையே, அப்ப நீ ஒத்துக்கிட்டதானே அர்த்தம். ஆமா. அதனால கன்சியூமரை பொறுத்த நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள். நீ அப்பீல போய் நிரூபிச்சுக்கோ. உன் மேல தப்பு இல்லைன்னு நீ அப்பீல் நிரூபிச்சு எதிர்ப்பு ரெஸ்பாண்ட் போய் பேசிக்குவாங்க.